நடிகர் தனுஷோட இயக்கத்தில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் இட்லி கடை. இட்லி கடை படத்தில் அருண் விஜய், நித்யா மேனன் மற்றும் ராஜ்கரன்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சுட்டு தான் படக்குழுவினர் இன்னைக்கு ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்களே இந்த படத்தை இயக்கி ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படக்குழுவினர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சுட்டு தான் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் அப்கமிங் டேஸில் வெளியிட போகிறதா கூட சொல்லியிருக்காங்க. ட்ரீசர் இல்லைனா ஏன்னா சிங்கிள் வெளியாக போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் சூர்யா நடிப்பில் மே 1ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ரெட்ரோ. ரெட்ரோ படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் இன்னைக்கு ஈவினிங் 4 மணிலேருந்து அட்வான்ஸ் ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகுது. ரெட்ரோ படம் இப்போதைக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் சூர்யாவோட நடிப்பில் மே 1 படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறாங்க. நடிகர் துல்கர் சல்மானோட நடிப்பில் அடுத்த புதிய படம் காந்தா. காந்தா படத்தில் துல்கர் சல்மான், ராணா டகுபட்டிலாம் நடிச்சிருக்காங்க. இப்போது இந்த படத்தில் சமுத்திரகனி அவர்களும் ஒன் ஆஃப் த கதாபாத்திரமும் நடிச்சிருக்கிறதா அவருடைய கதாபாத்திரம் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு காந்தா படமும் தமிழ், தெலுங்குன்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. சமுத்திரகனியோட பிறந்தநாளை முன்னிட்டு சமுத்திரகனியோட கதாபாத்திரம் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சூர்யாவோட ரெட்ரோ படத்தோட தெலுங்கு ப்ரமோஷன் ஈவெண்ட்டில் நடிகர் சூர்யாவோட 46வது மூவி யார் இயக்க போகிறாங்கன்ற கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. தெலுங்கு டைரக்டர் வெங்கி அட்லூரி அவர்கள் சூர்யாவோட 46வது மூவி இயக்க போகிறாரு. வெங்கி அட்லூரி அவர்கள் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் நடிகர் தனுஷை வச்சு வாத்தி படத்தை இயக்கியிருக்காரு. துல்கர் சல்மானை வச்சு லக்கி பாஸ்கர் படத்தை கூட இயக்க இருந்தார். இப்போ சூர்யாவோட 46வது மூவி இவர் இயக்க போகிறதா கூட நியூஸ் வந்திருக்கு. சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இந்த படத்தில் ஃபீமேல் லீட் நடிக்க போகிறதா கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. டைரக்டர் மணிரத்னமோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் சிம்பு, கமலஹாசன், த்ரிஷா நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் தக் லைஃப். தக் லைஃப் படம் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட அடுத்த சிங்கிள் மே 7ஆம் தேதி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மே 7ஆம் தேதி இந்த படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் மெலோடி சாங்காக வெளியாக போகிறதா நியூஸ் வந்திருக்கு.